துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீ, நீர் உண்மை உள்ளவர். கர்த்தர் நல்லவர். 1908ஆம் ஆண்டு ஏர்னஸ்ட் ஷாக்கிள்டன் அப்படின்றவர் தன்னுடைய 3 நண்பர்களை கூட்டிட்டு சவுத் போல், தென் துருவம் பிரயாணம் பண்ணி எப்படியாச்சும் நம்ம ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி தன்னுடைய 3 நபர்களை கூட்டிட்டு இவர் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு போனாங்க. போகும்போது அவர் என்ன பண்ணார், ஒரு குதிரையை, அந்த காலத்துலலாம் சின்ன குதிரை மேலதான் அந்த பொதிகளை சுமக்கும். அப்ப அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையும் வைத்து ஒரு 4-5 குதிரைகளை கூட்டிட்டு என்ன பண்ணார், அவர் பொறுமையாக நண்பர்களோடு நடந்து போய் கொண்டிருந்தார். நாட்கள் போனது போகிற வழியில எதிர்பாராதமாக ஒரு குதிரையாக இறக்க ஆரம்பிச்சு. அது ஒரு பக்கம் போனாலும் அவங்க கொண்டு போன உணவுகள் என்ன ஆயிடுச்சு, முற்றிலும் தீந்து போனது. அவங்க நினைத்த லக்க என்ன பண்ண முடியல, அவங்களால அடைய முடியல. அந்த தென் துருவத்தை போய் அடைய நினைக்கிறாங்க, அவங்கள அடைய முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே ஒரு வழி என்னது, மறுபடியும் திரும்ப போகணும். ஆனா கையில என்ன கிடையாது, குதிரை கிடையாது, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது. அப்போ ஒரு பெரிய ஒரு லக்கு, 127 நாட்கள் இவங்க என்ன பண்ணாங்க, பிரயாணப்பட்டு வர ஆரம்பித்தார்கள். அப்ப வரும்போது ஒரு பக்கம் உணவு இல்ல, ஒரு பக்கம் தண்ணி இல்ல. அப்ப அவங்க தன் உயிர்களை எப்படி பாதுகாத்து கொண்டாங்கன்னா, தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. கடந்த நாட்களில அவங்க ருசித்த உணவுகளை நினைத்து நினைத்து என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கடந்து கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஊருக்கு போனா அந்த ஹோட்டல் போகணும், ஊருக்கு போனா இந்த உணவை சாப்பிடணும். அப்படி இந்த உணவு மேல அவங்க அப்படியே கண்ணோக்கமா இருந்ததுனால அவங்களால என்ன பண்ண முடிந்தது, மறுபடியும் தாங்க வந்த வீட்டுக்கு சேஃபாக வர முடியும். எப்படி ஒரு சாதாரண மனிதன் உணவு இல்லாத நேரத்துல தன் ருசித்த உணவை சாப்பிட்டு பார்த்து தன்னுடைய அந்த பசியை போக்கிக் கொண்டு தன் உயிரை காத்து கொள்ள முடியும் என்றால், இயேசு சொல்லுகிறார், அதே பசி எது மேல நமக்கு இருக்கட்டும், நீதியுள்ள வாழ்க்கை மேல இருக்கட்டும், சொல்லப்போனா பரிசுத்த வாழ்க்கையில இருக்கட்டும், சொல்லப்போனா நம் நீதிமானாய் இருக்கிற அந்த தாகம் நமக்குள்ள இருந்தாலே போதும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதான் சொல்ல, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இங்கிலீஷ்ல சொல்லி இருக்குது, they are blessed those who hunger for the righteous. நாம் நீதி உள்ள பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யணும். எனக்கு நீதிய கர்த்தருக்குள் நான் பரிசுத்தமா இருக்கணும், தேவன் மேல் நான் உறுதியாக இருக்கணும். அந்த நினைப்பு, அந்த தாகம், அந்த வாஞ்சை நமக்குள்ள இருந்தாலே போதுமா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் நீதிமானுக்கு என்று விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? உலகத்துல உள்ள எல்லா மனிதனுக்குள்ள ஆசீர்வாதம் கிடையாது, நீதிமானுக்கு கர்த்தர் தனித்துவமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் யாரு, இயேசுவை விசுவாசிக்கிற நம்ம எல்லாம் யாரு, நீதிமானாக இருக்கிறோம். உன்னை நீதி உள்ள வாழ்க்கையை முயற்சி செய்கிற தாகம் உனக்குள்ள இருந்தாலே போதும், கர்த்தர் உன்னை நீதிமான் என்று அழைக்கிறார். நீங்க நினைக்கலாம், நான் பாவியா இருக்கிறேனே, நான் பரிசுத்தமா வாழ நினைக்கிறேன், பரிசுத்தமா வாழ முடியல, கர்த்தருக்கு எனக்கும் தூரம் இருக்கிறதே. நீ பாவத்துல விழுந்துட்டு, ஆண்டவரே நான் பாவத்துல விழுந்துட்டேன், என்னை பரிசுத்தமா மாக்குங்க, பரிசுத்த வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீ எப்ப நினைக்க ஆரம்பிக்கிறீ, அப்பயே நீ நீதிமான் தான். ஏன்னா அதுதான் அந்த தாகம். ஆனா நீதிமான் விழுந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், நான் பரிசுத்தமாய் வாழணும், அந்த தாகம் உனக்குள்ள இருந்தாலே போதும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனா, நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் பரிசுத்தவான்களையும் பரிசுத்தம் இல்லாதவர்களும் ஒரே மாதிரி நடத்துற தேவன் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். இயேசுவை பின்பற்ற நமக்கும் இயேசுவை பின்பற்றாதவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்துல வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அந்த காலை வேளை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், கர்த்தரை பின்பற்ற நீ ஆயத்தமாயிரு. கர்த்தர் உன் வாழ்க்கையில விசேஷ ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பார்க்க இருக்க செய்தியின் தலைப்பு, நீதிமான்களுக்குரிய தனித்துவமான ஆசீர்வாதங்கள். நீதிமானுக்குரிய தனித்துவமான ஆசீர்வாதங்கள். யூனிக் blessings to the righteous. யூனிக் blessing to the righteous. வாசிக்கலாம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும். அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளில ஒரு அழகான ஒரு கம்பாரிசனை மேற்கொள்கிறார், ஒரு ஒப்பீட மேற்கொண்டார். யாருக்கும்? நீதிமானுக்கும் துன்மார்க்கன். நீதிமான்னா யாரு சொன்னேன்? இயேசுவை பின்பற்றுகிற ஜனம், இயேசுவை தன் வாழ்க்கையில் தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனம் நீதிமான். அப்ப பின்பற்றாத ஜனம் யாரு? துன்மார்க்கன், பாவி, அவிசுவாசி.
இங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க, நீதிமானுடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கும், துன்மார்க்குடைய வாழ்க்கை எதுவால நிறைந்திருக்கும்? கொடுமையால நிறைந்திருக்கும். பாவ வேதனை சிக்ஷைகளால, வியாதிகளால, என்னென்ன பாடுகள் இருக்கோ அவன் வாழ்க்கை ஃபுல்லா எதால நிறைந்திருக்குமா? கொடுமையால நிறைந்திருக்கும். ஆனா பாருங்க, இயேசுவை இன்னைக்கு நீங்கள் நானும் உறுதியாய் பின்பற்றுவோமானால் நம் சிரசின் மேல ஆசீர்வாதங்களை கர்த்தர் தங்க வைத்திருக்கிறார். அதான் பெரிய அற்புதம், பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. கர்த்தரை பின்பற்றுகிற ஜனத்துக்கும் பின்பற்றாத ஜனத்துக்கும் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு இந்த காலை வேளை ஆண்டவரை இவ்வளவு நாள் நான் ரட்சிக்கப்பட்டு என் வாழ்க்கையில என்ன கண்டேன்? இவ்வளவு நாள் கர்த்தரை பின்பற்றி நான் என்ன கண்டேன்? பாடுகளும் வேதனால குடும்பத்துல ஒரு மாற்றம் இல்லையே, குடும்பத்துல என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே. ஒருவேளை சிந்தித்து கொண்டிருப்பாயா? உன்னுடைய விசுவாச ஓட்டத்தை நோக்கி ஒரு கேள்வி உனக்கு இருக்குமா? கர்த்தர் உனக்கு நினைவு கூறுகிறார், நான் ஒரு நாளும் அநீதியுள்ள தேவன் கிடையாது, என்னை பின்பற்றுகிற உனக்கு நான் விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இப்ப என் வாழ்க்கை மாறலன்னு சொல்லிட்டு நீ துன்மார்க்கனா மாறிடாத. இப்ப என் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலன்னு பின்வாங்கி போயிடாத. வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் நீதிமானை மாத்திரமே ஆசீர்வதிக்கிறார், பின்வாங்கினவர்களை கிடையாது, துன்மார்க்கனை கிடையாது. ஆனா அதே சமயம் கர்த்தர் சும்மா நம்மளை ஆசீர்வதிக்கல. வசனம் சொல்கிறது, சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்க. அப்படின்னா ஒரு டிஃபரன்ஸை காட்டுகிறார். அப்படின்னா என்ன, இந்த இடத்துல என்ன சொல்ல விடுது? ஒரு யுனிக்கான ஆசீர்வாதம் இருக்கு, ஒரு தனித்துவமான ஆசீர்வாதம் உனக்கு எனக்கு இருக்கு. நீ ஆண்டவராகிய இயேசுவை வாழ்க்கையில உறுதியாய் பின்பற்றுவாய் ஆனால் கர்த்தர் உனக்கு தனித்துவமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். குடும்பத்துல, உறவுகளில், வேலை ஸ்தலத்துல, எல்லா ஜனங்களை பார்க்கலும் உனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு? ஒரு தனித்துவமான ஆசீர்வாதம். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு தனித்துவமான ஆசீர்வாதம் இருக்கு. இயேசுவை பின்பற்றுகிற உனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? தனித்துவமான ஆசீர்வாதம். எல்லார மாதிரியும் கர்த்தர் ஒரே இடத்துல வைத்திட மாட்டார், நம்மை தனித்துவமாய் ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த காலை வேளை நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று நீங்காத ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தனித்துவமான ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நீங்காத ஆசீர்வாதம். எனக்கு அந்த கடைசி வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அப்படின்னா என்ன? இது எடுத்து போடாது. அப்படின்னா என்ன சொல்ல வருகிறார்? நீங்காது. அது எப்பொழுதுமே உயிர் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் நம்ம மேல இருக்கிறது. அடுத்த கேள்வி என்ன? அந்த ஆசீர்வாதங்கள் பின்வருகிற 5 விசேஷ ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று நீங்காத ஆசீர்வாதத்தை வைத்துக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடியும். ஒரு 5 விசேஷித்த, ஒரு 5 யூனிக் பிளெஸிங் வேதத்துல நிறைய இருக்கிறது. விசேஷித்த ஆசீர்வாதம் நிறைய இருக்கு வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா. ஆனா நேரம் நம் கம்மியா இருக்கிறபடியாக கர்த்தர் எனக்கு உணர்த்தின இந்த நாட்கள், இந்த காலத்துக்கு ஏற்ப உள்ள ஒரு 5 விசேஷ ஆசீர்வாதம். 5 விசேஷ ஆசீர்வாதங்கள். முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தரின் உதவி, the Lord's help. இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தரின் உதவி. கர்த்தரே நமக்கு உதவி செய்கிறார். வாசிப்போம், சங்கீதம் 146 5-8 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். 8வது கடைசி பகுதி பாருங்க, நீதிமான்களை கர்த்தர் நேசிக்கிறார், சிநேகிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இங்க பாருங்க, சங்கீதக்காரன் அழகாக ஒரு சொல்கிறார், கர்த்தர் யாரை நேசிக்கிறாரா? யாரை ரொம்ப நேசிக்கிறார்? அவரை பின்பற்றுகிற நம்மை அவர் நேசிக்கிறார். ஒரு நாளும் அவர் உன்னை மறந்துட்டா நினைச்சிடாதீங்க. உங்க குடும்பத்தை மறந்துட்டா நினைச்சிடாதீங்க. உங்க பிரச்சனைகள், உங்க போராட்டங்களை மறந்துட்டா நினைச்சிடாதீங்க. அவர் நம்மை சிநேகிக்கிற தேவனாக இருக்கிறார். God loves us. அவருடைய அன்பு ஒரு நாளும் நம்மளை விட்டு எடுத்து போடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு நினைப்படுத்துகிறது, உன்னை விட்டு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன். என்னன்னா, நான் உனக்கு உதவி செய்கிறதை ஒரு நாளும் நிப்பாட்டுவது கிடையாது. ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நேசிக்கிறதுனால அவர் நம் வாழ்க்கையில என்ன தருகிறாரா? 5வது வசனம் பாருங்க, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன் பாக்கியவான். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, the blessed is the one whose help is God of Jacob. எந்த நபர் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்னா,
கர்த்தர் எந்த நபருக்கு உதவி செய்கிறாரோ அவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹalleluya. வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. யாக்கோபின் தேவன் தன் துணையா, இங்க துணைன்னு போட்டிருக்கு. யாக்கோபின் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான். ஹalleluya. முதல் விசேஷித்த ஆசீர்வாதம் என்னது? கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்த கேள்வி, ஏன் உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் உதவி செய்யலையா? இயேசு அழகாய் தெளிவாய் சொல்கிறார் மத்தேயுல. அவர் பரிசுத்தவானுக்கும் சரி அநீதியுள்ளவனுக்கு எதை ஒதுக்கி பண்ணுகிறார்? சூரியனை ஒதுக்கி பண்ணுகிறார், மழையை வர்ஷிக்கிறார், உணவை கொடுக்கிறார். யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் சரி ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் சரி. ஏன்னா அவர் சம்பூர்ணமான தேவன், எல்லாருக்கும் உதவி செய்கிறவர். ஆனா அதே சமயம் எல்லாருக்கும் அவர் உதவி செய்தாலும் தன் பிள்ளைகளுக்கு என்று விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அப்படியே சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய சொத்துக்கள் எல்லாமே யாருக்கு கொடுப்போம்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரா, இங்க வாப்பா, எனக்கு ஒரு நேரம் ரொம்ப தெரியும், ரோட்ல போறோம், நீங்க வாமா, என் சொத்தை உனக்கு எழுதி வைப்பேன் தருவீங்களா? அவள் ஏதாவது உதவி செய்யணும்னா செய்வோம், ஆமாவா இல்லையா? அதே போலதான் கர்த்தர் அனைவருக்கும் உதவி செய்கிறார். ஆனா தன்னுடைய பிள்ளைகளுக்கு, விசேஷமாய் நீதிமான்களுக்கு அவர் விசேஷித்த உதவியின் கரத்தை நீட்டுகிறார். இப்ப நீங்காத இது எது தெரியுமா? கர்த்தருடைய உதவி. கர்த்தருடைய உதவி. மனிதன் உதவியை நம்பாதீங்க. மனிதன் உதவி மேல நீ நம்பிக்கையா இருக்காது. அதான் அது முன்னாடி வசனம் பாருங்க, என்ன சொல்ற? 3வது வசனம் பாருங்க. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மணிபுத்திரனையும் வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. உன் உதவி யார்கிட்ட இருக்கு? கர்த்தரே உன் உதவி. யாரும் உதவி கிடையாது. பிரபுக்கள் உதவி. பிரபுக்கள் யாது? அதிகாரத்தில் உள்ளவர்களும் உதவி கிடையாது. எனக்கு அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்ககிட்ட எல்லாம் போய் நிக்க கூடாதா? கர்த்தரை நம்பாம நீ அவங்ககிட்ட போய் நின்றாது பாவம். வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அவன் என்ன பண்ண முடியாது? ரட்சிக்க திராணி இல்லாத. நீ மனுஷனை நம்பினா அவனால உன்னை என்ன பண்ண முடியாது? உன்னை ரட்சிக்க முடியாது, உன்னை விடுதலையாக்க முடியாது, உன் பிரச்சனைகளை அவனால தீர்க்க முடியாது. பிரபுக்களை என்ன பண்ணாத? நம்பாத. மனுபுத்திரன் என்ன பண்ணாத? அவன் மேல் நம்பிக்கையா இருக்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது? ரட்சிக்கக்கூடிய, உன்னை விடுதலையாக்கக்கூடிய, உன் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய. இன்னைக்கு பிரச்சனைனா இன்னைக்கு நீதிமான் விசுவாசிக்க எங்க போய் நிக்கிறாங்க? கர்த்தட்ட நிக்கிற கிடையாது. உடனே யாராவது நம்ம தெரிஞ்சவன்ட்ட பணம் இல்லைன்னா ஆண்டவரே என்னை போஷிங்க, உணவு இல்லைன்னா ஆண்டவரே என்னை போஷிங்க கேட்கறது கிடையாது. யார்கிட்ட? உடனே கைமாத்து. நீ தேவ பிள்ளைகளே அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்க மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத. கர்த்தர் தான் சொல்ற, கர்த்தர் உன் வாழ்க்கையில உதவி செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் நீதிமானுக்கு என்று விலகாத ஒரு 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 விசேஷித்த ஆசீர்வாதத்தை தருகிறார். என்னன்னா அவர் எப்பொழுதும் உதவி செய்ய நம்மளுக்கு ரெடியாக இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கும் போது யாரை போய் நம்பிட்டு இருக்காதீங்க? மனுஷனை போய் நம்பிட்டு இருக்காதீங்க. பிரபுக்கள் மேல நம்பிக்கையை வைக்காதீங்க. அவங்களால உங்களை விடுதலையாக்க முடியாது. ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்றது. கர்த்தர் சொல்கிறார் என்னது? அவனுக்கு என்ன கிடையாது? திராணியே கிடையாது. ஏன் திராணி? அடுத்த வசனம் சொல்றா பாரு. அவனுடைய ஆவி பிரியும் போது, அவனுடைய உயிர் எப்பனாலும் பிரியும் போது அவன் மண்ணுக்கு திரும்புகிறான். அந்நாளிலே அவனுடைய யோசனைகளும் அவன் உனக்கு செய்யறேன்னு சொன்ன உதவிகளும் என்ன பண்ணிரும்? ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஆனா நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அதான் அடுத்த வருஷம் இப்ப வாசிங்க புரியுங்க. யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். நீ அவனை நம்பாத. யாரை நம்பு? உனக்கு விலகாமல் எப்பொழுதும் உதவி செய்கிற உன் தேவனாகிய கர்த்தரை நம்பு. ஏனென்றால் அடுத்த வருஷம் சொல்லுது பாருங்க. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்திலும் அவை உள்ள யாவையும் உண்டாக்கினார். அவர் உன்னை என்றென்றைக்கும் உண்மையாக காட்டுகிறார். ஏன் அவரை நம்பு? அவர் சர்வ வல்லமையுள்ளவர் மாத்திரமில்ல, அவர் உண்மையை காக்கிற தேவன். அவனை காப்பேன், உனக்கு நான் உதவி செய்வேன், அதை உதவி செய்வான். அதான் இங்க ஒப்பிடுறாரு பாருங்க. எதை? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனத்துல உனக்கு உதவி வருகிறது. எவ்வளவு வல்லமையுள்ள ஒரு தேவன் பாருங்க. உனக்கு உதவி செய்ய, நமக்கு உதவி செய்ய இருக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, அவர் உண்மையை காக்கிற தேவன். He is faithful to keep his covenant. அவர் உடன்படிக்கையை காத்துக் கொள்றதுல உண்மையா இருக்கிறார். உனக்கு உதவி செய்வேன் என்று காத்துக் கொள்கிறவர் எப்படி இருக்கிறார்? உண்மையா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட உதவிகளை நமக்கு செய்கிறார் பாருங்க. அடுத்த டக்குன்னு வாசிங்களேன். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். எப்படிப்பட்ட உதவி? நீ அநியாயம் வாழ்க்கையில் நடந்திருக்கா?
வேலை ஸ்தலத்துல உனக்கு அவர் நியாயம் செய்கிறார். அடுத்து பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில் நீ பசியா இருக்கிறாயா, கர்த்தர் உனக்கு ஆகாரத்தை அவர் என்ன பண்ணுகிறார், தருகிறார். அடுத்து கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாகிறார். எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் உன் வீட்டுல சதா காலத்திலும் அவர் உன் கட்டை உடைச்சு கொண்டே இருப்பார். நீங்காத உதவி நீதிமான். பிசாசு எவ்வளவு பெரிய கட்டை காலம் மாத்தி 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 ஒரு நாட்கள் போக போக மாறி 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 வியாதியின் கட்டு, வேலையில ஒரு கட்டு, குடும்பத்துல கட்டு, சண்டை, பிரிவினை, எப்பேர் கட்ட அவனுக்கு வைத்தாலும் அவருடைய கரம் அதை உடைத்து கொண்டே இருக்கும். ஏன்னா கர்த்தர் உனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட உதவி, கட்டுண்டவர்களை அவர் என்ன பண்ணுகிறாரா, விடுதலையாக்குறார். எப்பேற்பட்ட கட்டுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்குறார். எப்பேற்பட்ட பாவத்துக்குள்ள இருந்தாலும், எப்பேற்பட்ட அடிக்ஷன்ல இருந்தாலும் கர்த்தர் நீதிமான்கள் என்று விசேஷித உதவியின் கரத்தை நீட்டுகிறார். அவருடைய கரம் வந்து உன் கட்டை உடைச்சிடும். யாரை நோக்கி பாத்துறாத, மனுஷன்ட போய் நின்றாத, கர்த்தரை நோக்கி பார். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் உண்மையை காட்கிறவர். வசனம் சொல்லுது, நான் கட்டை உடைப்பேனா, கட்டை உடைப்பான். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 8வது வசனம். குருடரின் கண்களை அவர் கர்த்தர் என்ன பண்றார், திறக்கிறார். அடுத்து என்ன பண்ண, சுகப்படுத்துகிறார். வியாதிகளை, எவ்வளவு வியாதியா இருந்தாலும் சதா காலங்களிலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், நம்மை சுகப்படுத்துவார். அடுத்து குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்றாரா, தூக்கி விடுகிறார். என்ன லைஃப்ல பிரச்சனை வந்து சோர்வு வந்து உடைஞ்சு கீழே விழுந்தவர்களை என்ன பண்ணுகிறாராம், தூக்கி விடுகிறார். ரெஸ்டோரிங், மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புவார். இதெல்லாம் எப்பேற்பட்ட உதவிகள், எப்பேற்பட்ட நீங்காத. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க, செய்தியே இதுதான். உன்னை விட்டு நீங்கவே நீங்காது. நீ இயேசுவுடைய பிள்ளையா இருப்பாய், ஆனால் உன் வாழ்க்கையில இது, இந்த வசனங்கள் நீங்கவே நீங்காது. ஏன்னா இது நீதிமானுக்கென்று விசேஷித்த ஆசீர்வாதம். நீ இயேசுவை உறுதியாய் பின்பற்றுவாய், ஆனால் உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற விசேஷித்த யுனிக் பிளெஸிங். நீ எவ்வளவு வாழ்க்கை உன்னை உடைச்சு போட்டாலும் அவர் மறுபடியும் உன்னை கட்டி எழுப்பி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க என்ன பண்றாரா, நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அடுத்து பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார். அப்பா அம்மா கைவிட்டாலும், கணவன் போனாலும், இல்லைன்னா மனைவி போனாலும், பிள்ளைங்க போனாலும், உன்னை காப்பாத்த யார் இல்லைனாலும் அவர் உன்னை ஆதரிக்கிறார். ஏன் உதவி யாற்றிருந்து வருது, கர்த்தரின் கரம். நீங்காத ஆசீர்வாதம், நீங்காத ஆசீர்வாதம். மனுஷனை நோக்கி அவனால உன்னை விடுதலையாக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். அப்படின்னா என்ன, அவர் நியாயம் செய்கிறார். உனக்கு எதிராக இருக்கிற துன்மார்க்கனை, உனக்கு எதிராக இருக்கிற எதிரிக்கு ஏற்ற வேளையில அவர் என்ன பண்ணுவார், நியாயம் செய்வார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க நீதிமானா இருக்கிறது. கர்த்தரை பின்பற்றுகிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஏன்னா விசேஷித்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடையாது, அவிசுவாசி கிடையாது, பின்வாங்கினவங்களுக்கு கிடையாது, துன்மார்க்கனு கிடையாது, இந்த இயேசு எனக்கு வேணான்னு சொல்றவங்க கிடையாது. இயேசுவை எல்லா காலங்களையும் பின்பற்றுகிற உனக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் வைத்திருக்கிறார். அவரே நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 2வது விசேஷித்த ஆசீர்வாதம் பாருங்க, பெலனும் சமாதானம். அடுத்து நீங்காத ஆசீர்வாதம், விசேஷித்த நீங்காத ஆசீர்வாதம், உன் வாழ்க்கையை விட்டு எடுத்து போடாத நீங்காத ஆசீர்வாதம், பெலனும் சமாதானமும். வாசிப்போம் சங்கீதம் 29:11 வாசிங்க. 29. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்படியே பக்கத்துல இருக்கவங்கலாம் எல்லாரும் அப்படியே ஸ்கிரீனை பார்த்து இல்ல பைபிளை பார்த்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலனை கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்து 2வது விசேஷித்த ஆசீர்வாதம் நீதிமானுக்கு. இதெல்லாம் சாதாரணமா கவனிக்காதீங்க, இது என்ன கேட்ட மாதிரியே இருக்கு, ஆழமான வார்த்தைகள். அதான் சொல்லிட்டே இருக்கேன். இது என்ன ஆசீர்வாதம்? விசேஷித்த நீங்காத, வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் நீங்காது இந்த ஆசீர்வாதம். அது 2வது ஆசீர்வாதம் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன? பெலனை தருகிறார். கர்த்தர் தன் ஜனத்திற்கு என்ன பண்ணுகிறாரா, தமது ஜனத்திற்கு ஸ்ட்ரென்த். எதுக்கு பெலன் வேணும்? பெலன் எதுக்கு தரும்? எதுக்கு பெலன்? தாங்கிறதுக்கு தான் பெலன்.
ஆமாவா இல்லையா? ஒரு வியாதியோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு போராட்டமோ, ஒரு ஒரு சிக்கலோ, ஒரு கஷ்டமான பாதையோ, ஒரு கரடு முரடான பாதையோ, இதை எதிர்த்து நிக்க நமக்கு என்ன தேவை? கடந்து போக வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு என்ன பண்ணுகிறேன்? பலனை தருகிறேன். விசேஷித்த ஆசீர்வாதம் பெற்றுக்கோ. விசேஷித்த ஆசீர்வாதம். வாழ்க்கையில தூக்க முடியாத சுமைகளுக்கு கர்த்தர் என்ன பண்றார்? தூக்கக்கூடிய பலனை தருகிறார். You are facing lot of challenges. உன் வாழ்க்கையில நீ அசாத்தியமான கேள்விக்குறியான காரியங்கள், இதெல்லாம் என் வாழ்க்கை கைமீறி போன காரியங்கள் இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்குது. குடும்பங்களுக்குள்ள என்னை விட்டு கைமீறி போயிருச்சு. அடுத்து நான் என்ன பண்ண முடியும்னே தெரியாது, எப்படி சமாளிக்கணும்னு தெரியல, எப்படி நடந்து போகணும் தெரியல. கர்த்தர் சொல்கிறார், தனது ஜனத்திற்கு அப்புறம் என்ன? நீதிமானுக்கு அவர் பலனை தருகிறார். அவர் உனக்கு சத்துவத்தை தருகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும், பலன் இல்லாதவனுக்கு சுமக்கக்கூடிய பலன் இல்லை நினைச்சு கொண்டிருக்கிறியா? உனக்கு அவர் நீங்காத ஒரு ஆசீர்வாதத்தை வைச்சிருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை சுமக்கக்கூடிய பலனை கொடுத்து உன்னை நடத்துவார். நீதிமானுக்குரிய விலகாத ஆசீர்வாதம். He keep us empowering. அவர் தொடர்ந்து நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். உனக்கு பலன் குறையும் போதெல்லாம் அவர் உன்னை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். வார்த்தையை கொடுத்து பலப்படுத்துவார், அதிசயங்களை செய்து பலப்படுத்துவார், நபர்களை கொடுத்து பலப்படுத்துவார், சபையில வந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து பலப்படுத்துவார், ஜெபத்தின் மூலமான பலப்படுத்துவார், அபிஷேகத்தை உன்னை பலப்படுத்துவார். எந்த விதத்திலையும் அவரால் உன்னை பலப்படுத்த முடியும். ஆனா ஒன்ன நினைத்துக்கோ, எல்லா காலத்திலும் எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளா இருந்தாலும் நம் தேவன் தனது ஜனத்தை அவர் பலப்படுத்துகிற தேவன். பலப்படுத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். அது யாருக்குரிய ஆசீர்வாதம்? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்குரிய ஆசீர்வாதம்? திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டார். இங்க ஒரு சில பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க, என்னால அதை சுமக்க முடியல. எவ்வளவு நாட்கள் நல்லா தெரிந்து கர்த்தர் சொல்றார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டேன். உன்னால தாங்க முடியும்னாலதான் உனக்கு இந்த சோதனை. அந்த சோதனைக்குரிய பலனை நான் உனக்கு தருகிறேன். நம்முடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நீதிமானாய் இருக்கிறது. ஒரே ஒரு போக்கஸ் என்ன தெரியுமா? நீ கர்த்தருக்குள் உன் வாழ்க்கையை வைத்துக்கொள். கர்த்தரை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கிறாத, கர்த்தரை விட்டு ஒரு நாளும் ஓடிராத, கர்த்தரை ஒரு நாளும் தூஷித்திராத, ஒரு நாளும் துன்மார்க்க வாழ்க்கை வேணாம், பாவ வாழ்க்கை வேணாம், பின்மாற்ற வாழ்க்கை வேணாம். நீ நீதிமானாய் இருக்க, நீ நீதிமானாய் இருக்க முயற்சி செய்தாலே போதும், கர்த்தர் உனக்கு பலனை தருவார். அந்த பாவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை தருவார். Hallelujah. Whatever difficulties it may be, God will give you a strength. அதுக்குள் போகக்கூடிய பலனை உனக்கு தருவார். கடந்து போகக்கூடிய பலன். Hallelujah. Hallelujah. அடுத்து பலனை மட்டும் இல்ல, அடுத்து என்ன பண்றாராம்? கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார். எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறாராம்? சமாதானம்னா என்னது? ஷலோம், பரிபூர்ணம். வெறும் சமாதானம் அப்படியே நிம்மதி கிடையாதுங்க. எங்கெல்லாம் சமாதானம் பயன்படுத்தப்படுகிறதோ ஆழமான அர்த்தம் இருக்குது. அது ஷலோமை குறிக்கிறது, பரிபூர்ண சமாதானத்தை இது குறிக்கிறது. பிரச்சனை ஊடாக கர்த்தர் என்ன பண்ண வைக்க முடியும்? பலத்தோடு கடந்து போக முடியும். அழுகையோடு கிடையாது. பிரச்சனை இருந்தாலும் நீ சமாதானமா இதுக்குள்ள இருக்க முடியும். அது யார் தர முடியும்? கர்த்தர் தர முடியும். எப்ப? அவர் ஆசீர்வதிக்கிறார். நல்லா புரியுதா? வார்த்தைகள் புரியுதா? இது உங்களுக்கும் எனக்கு இருக்கிற விசேஷித்த ஆசீர்வாதம். இந்த பிரச்சனையை கடந்து போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் நினைவு கூட்டுகிறார், நான் உன்னை இமை பொழுதும் உன்னை கைவிடவில்லை, இமை பொழுதும் ஒன்றை நான் விலகவில்லை, அவன் கூட இருந்து ஒரு நீங்காத ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். அதை நான் உனக்கு நினைப்படுத்துகிறேன். அது எப்ப ஏற்பட்ட ஆசீர்வாதம்? பலனும் சமாதானமும், பலமும் பரிபூர்ணமும். கேள்வி வருது, அது எப்படிங்க? பிரச்சனை இருக்குது, நான் எப்படி சமாதானத்தோட இருக்க முடியுமா? பிரச்சனை இருக்கு, சமாதானத்தோட இருக்க முடியுமா? அதான் வார்த்தை அழகாக சொல்லி பாருங்க. நீதிமொழிகள் 1:33 பாருங்களேன். நீதிமொழிகள் 1:33 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அப்படின்னா யாரு? நீதிமான்.
என்னை பின்பற்ற என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி விக்கினமின்றி வாசனம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். என்ன வருமா? ஆபத்து வரும். ஆனா அந்த ஆபத்தை குறித்து பயப்படாமல் எப்படி இருப்பானா? அமைதியா அமைதி சமாதானத்தோடு இருப்பான். விக்கினமின்றினா பாதுகாப்போடு இருப்பான். யாரு? எனக்கு செவி கொடுக்கிறவன். நீ நீதிமானா இருப்பாய். என்னை பின்பற்றுகிற ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆபத்துக்குள் நீ போனாலும் நீ சமாதானத்தோடு இருப்ப. இந்த ஆபத்தை குறித்து நீ பயப்படாமல் இருப்ப. ஏன்னா இந்த ஆசீர்வாதம் யாரு தருகிறது? கர்த்தர் உனக்கு தருகிற ஷாலோம், கர்த்தர் உனக்கு தருகிற சமாதானம் பரிபூர்ணம். உன்னை சுற்றிலும் புயல் காற்று இருந்தாலும் புயல் காத்துக்குள்ள நீ அமைதியா இருப்ப. யோசித்து பாருங்களேன், அப்படியே சிந்தித்து பாருங்க. பிரச்சனை, போராட்டம் அப்படியே தலை விரிச்சு ஆடிக்கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள நினைவுபடுத்திட்டே இருக்கணும். நீங்காத ஒரு ஆசீர்வாதம், இதை கடந்து போகக்கூடிய பிளன் எனக்கு இருக்கு. இந்த போராட்டம், இந்த புயல் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒன்னும் செய்யாது. நான் விக்கினமின்றி ஏதாவது பாதுகாப்போடு சமாதானத்தோடு வாசம் பண்ணுவேன், ஜீவியம் பண்ணுவேன். யாருக்கு இருக்கிறது? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. Who is righteous? Whoever hears my word. யாரெல்லாம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, என்னை பின்பற்றுகிறார்களோ, பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும், பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை தூஷித்து போடுறவங்க கிடையாது. புயல் காற்று மத்தியிலும் கர்த்தரை உறுதியாய் பிடித்திருக்கிறவன் எவனோ விக்கனமின்றி பாதுகாப்போடு என்னுடைய கரத்துக்குள் அவன் அமைதலோடு வாசம் பண்ணுவான். அதே இது பாருங்களேன், 27வது வசனம் பாருங்களேன். நீ பயப்படுற காரியம் பூசல் போல் வரும், ஆபத்து சூறாவளி போல் உனக்கு நேரிடும். நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வந்து ஆகாரியம் பண்ணுவேன். ஆனா அதே சமயம் நீ நினைக்கிற காரியம் உன் மேல வந்துடும். நீ பயப்படுற காரியம் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும். சூறாவளிக்குள்ள இழுத்துக் கொள்ளுவ. பிசாசு என்னெல்லாம் சூறாவளி கொண்டாடுறோம் அதெல்லாம் இழுத்துக் கொள்ளுவ. உனக்கு எதுதான் மிஞ்சும்? நெருக்கமும் இடுக்கம் தான் மிஞ்சும். இது யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? 29வது வசனம் பாருங்க. ஏன் ஒருத்தவங்க வாழ்க்கை எப்படி நடக்குதா? அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். எந்த அறிவை? ஞானத்தை, கர்த்தர் கொடுக்கிற அறிவை வெறுத்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை, கர்த்தரை பின்பற்றுறதை தெரிந்து கொள்ளாது போனதுனால எல்லா புயல் காற்றுக்குள்ளையும் சிக்கி அடிக்கப்பட்டு பிசாசு என்னென்னலாம் வாத கொண்டாடனோ அதெல்லாம் அவங்க மேல நெருக்குச்சு. ஏன்? கர்த்தரை செவி கொடுக்கிறதையும் கர்த்தரை பின்பற்றுகிறதையும் கர்த்தருக்கு பயப்படுகிறதையும் அவங்க என்ன பண்ணாங்களாம்? தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அந்த வழியை சூஸ் பண்ண சொல்ல போனா பின்வாங்கி போயிட்டான், அவிசுவாசியா போயிட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீதிமானுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதோ அதே போல அவிசுவாசிக்கு ஏற்கனவே முன்னாடி வசனம் வாசித்த பாருங்க, கொடுமை என்ன பண்ணுமா? அவன் வாய அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் எதுவால நிரம்பி இருக்கும்? கொடுமையால் நிரம்பி இருக்கும். ரொம்ப அலர்ட்டா இருங்க. நீதிமானின் ஆசீர்வாதம் ரொம்ப செம்மையா இருக்கும். ஆனா அதே சமயம் வேதம் எதையும் எச்சரிக்கிறது, நீ பின்வாங்கி போவாயானால் அதற்குள்ள வழி எப்படிப்பட்ட இருக்கும், அந்த வழி, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுல இருந்து விளைவுகள் எப்படி இருக்கும்னு எச்சரிக்கிறது. அதை குறித்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும். சொல்ல உங்களுக்கு புரியுதா? வெறும் நான் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் உங்கள்கிட்ட நான் பேச வரல, வாக்குத்தத்தையும் சொல்ல வந்திருக்கிறேன். வாக்குத்தத்தை விட்டு வேற வழியில போனா என்ன நடக்கும்னு சொல்ற வைத்துக்கதான் என்னுடைய வேலை. கர்த்தர் வைத்திருக்கிறேன். நீதிமானுக்கு விளங்காத ஆசீர்வாதம் இருக்கு, விலகாத ஆசீர்வாதம் இருக்கு. அதே போல விலகுனா என்ன நடக்கும்ன்றது வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. 30வது வசனம் பாருங்க. என் ஆலோசனைகளை அவர் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள். நான் சொன்ன காரியத்தை ஏத்துக்கல, லைஃப்ல உன்னை மாத்து, என் வாழ்க்கையில உன் வாழ்க்கையில என்னை கொண்டு வா அப்படின்றத அவங்க ஏத்துக்கொள்ள விரும்பல. அதனால என்ன பண்ண? ஆகையால் 31வது வசனம், அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளாலே அடைவார்கள். என்ன போற எதை விதைக்கிறாங்களோ அத கர்த்தரை தேடாம உன் வாழ்க்கை இருக்கும்னா, உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் இல்ல அப்படின்னா அதுக்குரிய பலன் தான் என்ன இருக்கும்? வீட்டுக்குள்ள காணப்படும். ஆனா அதே சமயம் கர்த்தரை தேடுகிற வீடாக நீதிமானா இருப்பாயனால் எவ்வளவு பெரிய சூறாவளியா இருந்தாலும் அதற்குள்ள விக்கனமின்றி அமைதலோடு வாசம் பண்ண முடியும். ஏன்னா கர்த்தர் தமது ஜனத்துக்கு எதை தருகிறாரா? சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு வாலிப பிள்ளைக்கு ஒரு சின்ன வியாதி வந்துருது. இந்த வியாதி வந்தோட டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க? படிப்படியா உன்னுடைய முடி எல்லாம் என்ன பண்ணிடும்? கொட்டிடும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்க.
இப்ப இந்த வாலிப பிள்ளை வீட்டுக்கு வந்து தூங்கி அடுத்த நாள் எந்திரிச்சோன்னே ஜெபம் பண்ணா, இது ஒரு சூப்பரான நாள், இஸ் a wonderful டே, ஆண்டவரே இந்த நாளை தந்ததுக்காக நன்றி அப்படின்னு கண்ணாடியில போய் பார்த்தா அவன் முடி கொட்டிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணா, சரி முடி கொட்டிடுச்சு, இருக்க முடியும், என்ன பண்ணுவோம்னு சொல்லி அழகா அந்த முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி விட்டு கேப் போட்டு அழகா போயிட்டான். சூப்பரான நாள்னு சொல்லி போயிட்டு நைட் வந்து சந்தோஷமா தூங்கிட்டான். அதுக்கு அடுத்த நாள் எந்திரிச்சா நேத்து இருந்ததை விட முடி என்ன பண்ணிடுச்சு, இன்னும் மட்டும் போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணா, சரி மண்டைய மறைக்கணும்னு சொல்லிட்டு 2 சென்டர் டிவிஷன் எடுத்து இப்படி கொஞ்சம் முடி வச்சுட்டு, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி, இது ஒரு அருமையான நாள்னு சொல்லி அவ கடந்து போயிட்டான். அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த முடிவு என்ன பண்ணிடுச்சு, விழுந்து போச்சு. அப்ப என்ன பண்ணா, இதை இப்படியும் போட முடியாது இப்படியும் போட முடியாது சொல்லிட்டு நேரா எடுத்து செய்வோம், மறைச்சிருவோம்னு சொல்லி நேரா எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே இந்த நாளை தந்ததுக்காக நன்றின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டான். அடுத்த நாள் எழுந்திரிச்சு பார்த்தா முடியே இல்லை. டாக்டர் சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு, மொட்டை விழுந்துருச்சு. அவன் என்ன ஜெபிச்சா தெரியுமா, ஆண்டவரே இந்த அருமையான நாளுக்காக நன்றி, இனி நான் ஒவ்வொரு நாளும் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும்ன்றத கவலையே எனக்கு கிடையாது, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், இந்த நாளுக்காக நன்றின்னு சொல்லிட்டு அவ கடந்து போனான். தேவ பிள்ளைகளே, பாத்தீங்களா, எவ்வளவு பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் நமக்குள் இருப்பாரானால் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உனக்கு சமாதானத்தை தர முடியும். அதை கடந்து போகக்கூடிய பலனை தர முடியும், சமாதானத்தை அவரால் தர முடியும். யாருக்குரிய ஆசீர்வாதம், நீதிமானாகிய நமக்குரிய விலகாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அடுத்து 3வது ஆசீர்வாதம் என்னன்னா, மெய் ஞானம், ட்ரூ விஸ்டம், இல்லைன்னா சவுண்ட் விஸ்டம். 3வது விலகாத ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, யுனிக் விசேஷித ஆசீர்வாதம், மெய் ஞானம். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் நீதிமான்களுக்கென்று, கர்த்தர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு என்ன இருக்கிறாரா, கேடகமாய் இருக்கிறார். வசனம் அழகாய் சொல்லுது. அடுத்து விசேஷித்த ஆசீர்வாதம் என்ன உங்களுக்கு எனக்கும், மெய் ஞானம். உலக ஞானம் கிடையாது, a divine wisdom, தெய்வீக ஞானம், a sound wisdom, a true wisdom. உண்மையான ஞானத்தை கர்த்தர் யாருக்கு வைத்திருக்காராம், நீதிமான்களுக்கு என்று வைத்திருக்கிறார். என்ன ஒரு வாழ்க்கையில உள்ள பிரச்சனை எப்படி கடக்கணும், எப்படி அதை சால்வ் பண்ணணும், எது சரியான வழி, எது தவறான வழி, எது பாவம், எது பரிசுத்தம், எந்த உறவு சரி, எந்த உறவு சரி கிடையாது, எந்த சுவாபம் சரி, எந்த சுவாபம் சரி கிடையாது, வீட்டுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன, வீட்டுக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வர்றதுக்கு என்ன, என் வாழ்க்கை தர உயர்றதுக்கு என்ன, நான் எப்படி படிக்கிறது, எல்லாத்துக்குரிய ஞானத்தை யார் வைத்திருக்கிறா, கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று வைத்திருக்கிறார். உலகத்துல இருக்கிறவன் என்னென்னமோ அவன் பிளான் பண்ணலாம், ஆனா அவனால சமாதானத்தை ஒரு நாளும் திட்டமிட முடியாது, ரட்சிப்பை ஒரு நாளும் திட்டமிட முடியாது. நம்மளை விட பெரிய பெரிய ஞானவான்கள்லாம் இருக்கிறான் பூமியில, நம்மளை விட பெரிய பெரிய ஞானவான்கள்லாம் இருக்கிறான், சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, என்னென்னமோ கண்டுபிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த ஞானத்தை வைத்து தன் வாழ்க்கையை புதுப்பிக்க ஒருவனாலும் முடியாது. ஆனா கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுக்கிற மெய் ஞானத்தை வைத்து எது சரியான வழி, எது நித்திய வழி, எது சமாதானத்துக்கு எதுவான வழி, எது கட்டெடுக்கக்கூடிய வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை யாருக்கு வைத்திருக்கிறார், நீதிமானாகிய நமக்கு வைத்திருக்கிற விசேஷித்த ஞானம், நீங்காத ஞானம், ஸ்பெஷல் விஸ்டம், எல்லா காலகட்டத்திலையும் சமாளிக்கக்கூடிய ஞானத்தை வைத்திருக்கிறார். வாலிப வயதுல இருக்கிறியா, இந்த வயதுல உள்ள டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஞானம் உனக்கு இருக்கும். திருமண வயதுல இருக்கிறியா, திருமண வயதுக்குரிய இருக்க ஞானம், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 40 வயது அதுக்குரிய ஞானம், 50 வயதா அதுக்குரிய ஞானம், 60 வயதா அதுக்குரிய ஞானம், வீட்டுல பெரியவங்களா ஆயிட்டீங்களா அதுக்குரிய ஞானம். யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு பெற்றவர்களுக்கு ஞானம் இல்லாததுனாலதான் பிள்ளைகளை சரியா படிக்க வைக்கிறது கிடையாது, பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க முடியல, கணவன் மனைவி பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியல, வேலை ஸ்தலத்துல எப்படி ஒரு ப்ரமோஷனுக்கு வரணும்ன்ற உங்களுக்கு புரியுதா, என்ன ஞானம் இல்ல, தெய்வீக ஞானம் இல்லாததுனால. இன்னைக்கு தெய்வீக ஞானம் ஒண்ணுதான் உன்னை அடுத்த லெவலை கட்டி எழுப்பும். உலக ஞானத்தால நம்மளால என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. உலக ஞானம் நமக்கு தேவை, எழுத படிக்க நமக்கு தேவை, நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய அறிவுக்கு, நம்முடைய நடைமுறைக்கு. ஆனா தெய்வீக ஞானம் தான் எதை கட்டி எழுப்போம், ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்போம். வாழ்க்கையில நிறைவை கொண்டு வருவது எது, தெய்வீக ஞானம். வீட்டில உள்ள காயங்களை ஆற்றுகிறது தெய்வீக ஞானம். உடைக்கப்பட்ட வாழ்க்கையை உன்னை கட்டி எழுப்புறது எது, தெய்வீக ஞானம். கர்த்தர் யாருக்கு வைத்திருக்கிறாரா, கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார்.
சாதாரண படிப்பறிவு இல்லைங்க, மெய் ஞானம், a true wisdom, a true knowledge, a divine knowledge. சொல்லப்போனா இன்னொருத்தர் சொல்லப்போனா அவருடைய சிந்தை, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன். அதான் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்களேன், 9வது வசனம் பாருங்களேன். இந்த ஞானத்தை வைத்து நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்களேன். அப்பொழுது நீதியையும் எது பரிசுத்தம் அதையும், நியாயம் எது நியாயம், நிதானத்தையும் சகல நல்வழியிலும் அறிந்து கொள்வாய். இந்த மெய் ஞானம் நமக்கு எதை உதவி செய்கிறது? என்னென்ன? நீதி எது பரிசுத்தம், எது சரி, எது நியாயம், எது கரெக்டான காரியம், எந்த பக்கம் சப்போர்ட் பண்ணணும், எதை பேசணும், அப்புறம் நிதானம், அப்புறம் சகல நல்வழியும் நம்ம கற்றுக் கொடுக்குது. அடுத்து 10வது வசனம் பாருங்க. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாக்கு. இந்த ஞானம் நமக்கு எப்படியா? வெறும் சரீர ஞானம் மட்டும் கிடையாது, நம்ம ஆவியையும் அது என்ன பண்ணுகிறது? இன்பமாக மாத்துகிறதா. நம்முடைய இருதயத்துக்குள் பிரவேசிக்கிற ஞானம் நம்முடைய ஆவிக்கு அது எதுவா இருக்குதா? இன்பமாய் இருக்கிறது. அடுத்து நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அடுத்து பாருங்களேன், இந்த ஞானத்தினால நீ துன்மார்க்குடைய வழியையும் மாறுபாடு பேசுகிறவனுக்கும் அந்தகார வழியில் நடக்கிற நீதி நெறிகளை விட்டு தீமை செய்து மகிழ்ந்து துன்மார்க்குடைய மாறுபாடுகளுக்கு கரிகூறுவதற்கும் அப்ப அவனுடைய பாதைகளுக்கும் கோணலானவைகளுக்கும் உன்னை தப்புவித்துக் கொள்வார். இந்த ஞானம் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுகிறது? பரிசுத்தத்தை கத்துக் கொடுக்கிறது, நிதானத்தை கத்துக் கொடுக்கிறது, எது சரி எது தப்புன்ற கத்துக் கொடு, சகல நல்வழியும் கத்துக் கொடுக்கிறது. இது மாத்திரம் கிடையாது, எது துன்மார்க்க வழி, எது மாறுபாடு பேசுகிற மனுஷன், உன்னை ஏமாத்துகிற மனுஷன், உன்னை திசை மாத்துகிற மனுஷன், முன்ன ஒண்ணு பின்னாடி ஒண்ணு சொல்லுகிற மனுஷன், அந்தகார வழியில நடக்கிற நீதி நெறிகளை விட்டு இருளுக்கு நேராய், பரிசுத்தத்தை விட்டு இருளுக்கு நேராய் போகிற கூட்டம், இதுல எல்லாத்திலும் இருந்தும் இந்த ஞானம் நம்ம என்ன பண்ணிருக்கான்? தப்பு வைத்துக் கொள்கிறது. சொல்ல போனா நம்முடைய நித்திய ஜீவனை என்ன பண்ணுகிறது? பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறது. சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? எப்பேற்பட்ட ஞானம் பாத்தீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சாதாரண ஞானம் அறிவு வேண்டாம், என்ன ஞானம் வேணும்? மெய் ஞானம், தெய்வீக ஞானம். இது மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து உன் வாழ்க்கைக்குள்ள பிரவேசிச்சுன்னா உன் ஆத்துமாக்கு அது இன்பமா இருக்கும். அப்படின்னா என்ன? உன் வாழ்க்கை சமாதானத்தோடு சந்தோஷத்தோட இருக்கும். இன்னைக்கு பிரச்சனைகளுக்கும் பாவத்திற்கும் பிரிவினைகளுக்கும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஞானம் இல்லாம நடக்கிறதுனால. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? வீட்டுல ஒரு நபர் மேல கையை காட்டுவோம். அவங்க பாத்தீங்களா, அவங்களாலதான் நான் இப்படி இருக்கு, என் பிள்ளையாலதான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கு, ஆனா என் மனைவியால, என் கணவனால. ஆனா ஞானம் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுதான்? ஆவியை இன்பமாய் மாத்துறது. அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி இருந்தாலும் இந்த ஞானம் அவங்களை மாத்தி விடும், நல்வழிப்படுத்துறோம். அதான் அந்த இடத்துல சொல்லு, சகல நல்வழியும் போதிக்கும், நிதானத்தை கத்துக் கொடுக்கும். அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த மெய்ஞானம் என்ன பண்ணுதுதான்? நிதானத்தை. வீட்டுல பாவம் செய்யற நபர்கள் இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள மெய்ஞானம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிதானம் இருக்கும். அவங்களை எப்படி இந்த பாவத்துல இருந்து வெளியே கொண்டு வரலாம், எப்படி அவங்களை மறுபடியும் கட்டி எழுப்பலாம், இந்த ஞானத்தை தருவார். ஆனா யாருக்கு வைத்திருக்கிறார்? நமக்கு இருக்குல்ல, விலகாத இந்த ஞானம் இருக்குல்ல, ஏன் அதை நம்ம யூஸ் பண்றது கிடையாது? ஏன் அதை பெற்றுக்கொள்றது கிடையாது? இன்னைக்கு இந்த காலை வேளை ஆண்டவர்ட்ட இந்த ஞானத்தை கேளுங்க. இதுக்கு படிப்பறிவு தேவையில்லை, அனுபவம் தேவையில்லை, நீ என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு தேவையில்லை. அந்த மெயின் ஞானம் இருந்துச்சுன்னா சகலத்தையும் நீங்க திருப்பிக் கொள்ளக்கூடிய வல்லமையை கர்த்தர் வைத்திருவா. உன் குடும்பத்துல கர்த்தர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வைத்திருவா. நீ புத்திமானா இருப்பாய். உனக்கு மாத்திரம் இல்ல, உன் பிள்ளைகளுக்கு, உன் மனைவிக்கு, உன் கணவனுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு. இந்த ஞானம் யார் கையில இருந்து வருகிறது? கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று இந்த ஞானத்தை வச்சிருக்கிறாருங்க. நமக்கு ஞானத்தை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பிசாசு அந்த ஞானத்தை செயல்படாம இருக்க நம்மளை வைத்திருக்கிறதுனாலதான் பாவத்துக்குள்ள நம்ம அடிபட்டு வச்சிருக்கிறான். கர்த்தரை கேள்வி கேட்க வைத்திருக்கிறான், ஏன்னா அறியாம. ஆனா இந்த காலை வேளை மெயின் ஞானம் நமக்கு கர்த்தர் விலகாத ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வோம்னா வாழ்க்கை இன்பமா இருக்கும். அல்லேலூயா.
அல்லேலூயா. அடுத்து 4வது பாருங்களேன், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா தெய்வீக விடுதலை. A divine deliverance. தெய்வீக விடுதலை. வாசிங்க சங்கீதம் 34:19. சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹalleluya. வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து அவனை என்ன பண்ணுவாராம்? அவனை விடுவிப்பார். இந்த வார்த்தை அழகாய் சொல்லு பாருங்க. நீதிமானுக்கு வரும் என்ன சொல்லுது? நீதிமானுக்கு என்ன வருமா? ஹலோ, எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீதிமானுக்கு ஆசீர்வாதம் மட்டும் வராது, எதுவும் இருக்கு. நீதிமானுக்கு துன்பங்கள் இருக்கிறது. இன்னைக்கு சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. நீதிமானுக்கு பாடுகள் இருக்கிறது, நீதிமானுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. அது என்ன கோணத்தினால வரலாம்? குடும்பத்துல வரலாம், வியாதியில வரலாம், பொருளாதாரத்துல வரலாம், இதுல சரீரத்துல வரலாம். எதனால? வேதம் ஒரு நாள் சொல்ல நீதிமானுக்கு என்ன கிடையாதுன்னு. நீதிமானுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை எப்படி வைத்துக்கான்னு தெளிவாய் சொல்கிறாரோ, அதே போல வேதம் எல்லா இடத்திலையும் என்ன சொல்லுகிறது? ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்ன இருக்கு? துன்பங்கள் உண்டுங்க, துன்பங்கள் உண்டு. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, துன்பம் ஒண்ணு மாத்தி எத்தனை வந்தாலும் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை என்ன பண்ணுகிறாராம்? விடுவிப்பார். நீதிமானுக்கு வைத்திருக்கிற விசேஷித்த ஆசீர்வாதம். ரட்சிக்கப்படாதவனுக்கு துன்பம் வரும், அந்த துன்பத்துல அவன் மடிந்து போவான். ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு துன்பம் வரும். வித்தியாசம் என்ன? அவர் எல்லாவற்றிலும் இருந்து அதை விடுதலை ஆக்குவார். பிசாசு எவ்வளவு வளைய போட்டாலும், பிசாசு எவ்வளவு கயரை கட்டினாலும், பிசாசு எவ்வளவு கல் எறிஞ்சாலும் அவன் எரிந்து கொண்டு இருக்க இருக்க நம்முடைய கர்த்தர் நம்முடைய எல்லாவற்றிலுமே விடுதலாக்கி கொண்டே இருப்பார். ஒரு ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ கிறிஸ்துவ ஓட்டத்துல பரிசுத்தமாய் ஓடணுமா, நீ நீதியுள்ள வாழ்க்கையில ஸ்திரமா இருக்கணுமா, அப்ப நீதிமானுக்கு என்ன இருக்கு? துன்பம் உண்டு. ஆனா துன்பத்திலிருந்து நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை விசேஷித்தமாய் விடுதலை ஆக்குவார். விசேஷித்தமாய். அது நமக்கு வைத்திருக்கிற யூனிக்கான பிளெஸிங், தனித்துவமான ஆசீர்வாதம், நிரந்தரமான ஆசீர்வாதம், நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம், என்றும் எடுத்து போட முடியாத ஆசீர்வாதம். பிரச்சனையை கண்டு சோர்ந்து போய் இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு நினைவுபடுத்துகிறது, பிரச்சனை உனக்கு இருக்கு. பிரச்சனையின் மத்தியில உனக்கு ஆண்டவர் 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன்? பெலனையும் சமாதானத்தையும் தந்திருக்கிறார். பெலனையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க, அவர் எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். ஏன் கர்த்தரை முறுமுறுக்கிறோம்? அநேக நேரத்துல ஏன் கர்த்தரை மறுதலிக்கிறோம்? ஏன்னா நமக்கு பிரச்சனை இருக்குன்றத நம்ம அக்செப்ட் பண்றது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி நினைக்கிறோம்? இட்ஸ் a bed of roses. பூ மேல நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? பூ மேல நடக்கிற வாழ்க்கை. நல்லா தெரிஞ்சுக்கோ, அது முள்ளு, கரடு, தீ எல்லாத்தையும் நீ கடந்து போவ. நான் வசனம் சொல்லுவேன், தீயை கிடக்கும் போகும் அவியாது இருப்ப, தண்ணியை கிடக்கும் போது என்ன பண்ண? மூழ்காம இருப்ப. இதுதான் வாக்குத்தத்தம். நீ தீயை கடப்ப, தண்ணீரை கடப்ப, சிங்க கெபில விழுவ, அக்கினி ஜுவாலையில போடப்படுவ, ஆனா எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. எல்லாத்திலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா, நன்மையானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, துக்கமானாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, நெருக்கமா இருந்தாலும் சரி, விசாலமா இருந்தாலும் சரி, கர்த்தர் மேல பற்றுதலா இருக்க முடியும். இன்னைக்கு உங்க ஆவிக்குள்ள இந்த சத்தியத்தை கொண்டு போய்க்கோங்க. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன இருக்கு? பாடு இருக்கு, பாடு இருக்கு. ஆனா விசேஷித்தம் என்ன? அது எந்த பாடா இருந்தாலும் என் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார். எந்த பாடா இருந்தாலும் விடுதலை ஆக்குவார். ஏன்னா அது எனக்கு வைத்திருக்கிற விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம். நம்ம மேல தங்குற, நம்ம சிரசின் மேல அந்த ஆசீர்வாதங்கள் தங்குகிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீதிமானா இருக்கிற சிரசின் மேல உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் டிவைன் டெலிவரன்ஸ், தெய்வீக விடுதலை. ஹல்லேலூயா. 17வது வசனம் சொல்றாங்க, நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு. வாசிமா மைக்ல, அதுதான் மைக் கொடுத்திருக்குது, வாசி. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய். 17.
நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான் கூப்பிடும் போது, அப்பா நீ கூப்பிடும் போது வசனம் என்ன பண்றாரா? எல்லா உபத்திரவங்களுக்கும் உன்னை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அடுத்த வருஷம் பாருங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை பாருங்க. பிரச்சனை போராட்டம் வரும்போது பாஸ்டர் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அது உன்னை இருதயத்தை நொறுக்கும் தான், இருதயத்தை அது காயப்படுத்தும் தான். ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு நான் சமீபமா இருக்கேன். அப்படின்னா என்ன? நொறுக்கப்பட்ட நேரத்துல வர பெரிய கேள்வி, உன் கூட தான் இருக்கிறீங்களா, என்னை நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, நான் ஐ அம் நியர், அருகில இருக்கிறேன்றா. நீ நொறுக்கப்பட்ட நேரத்துல இல்ல நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனா கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, என்னது? நொறுங்குண்ட இருதயம் உள்ள வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன்? அவன் அருகிலே இருக்கிறேன். அடுத்து நொறுங்குண்ட ஆவி நொறுக்கப்பட்டிருக்கிறதா, உன்னை நான் விடுவிக்கிறதுல இருந்து. டிவைன் டெலிவரன்ஸ். எல்லா காலத்திலையும் அவர் நம்மளை விடுதலை ஆக்கிடுவார். எல்லா காலத்திலையும் விடுதலை ஆக்கிடுவார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவர் என்ன பண்ணுவார்? உன்னை கைவிடுகிற தேவனே அல்ல. கர்த்தர் 22 கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமரார். எத்தனை பேர் புரிகிறது? தெய்வீக விடுதலை விசேஷித்தமானது, நமக்கு நிரந்தரமானது. ஹல்லேலூயா. அடுத்து கடைசியாக 5வது இதை பார்த்து முடிச்சிடலாம். அடுத்து 5வது, கர்த்தர் விசேஷிதமாய் நீதிமானுக்கு வைத்திருக்கிற ஒரு 5வது ஆசீர்வாதம், உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. ரெசரக்ஷன். எல்லாத்தை விட பிரதானமானது என்ன தெரியுமா? கர்த்தர் நீதிமானாகிய நமக்கு வைத்திருக்கிறது உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 24 வசனம் வாசிங்க. நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, இங்க உயிர்த்தெழுதல் என்ன? எல்லா மனுஷனும் பறக்கிற எல்லா மனுஷனும் ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? எல்லா மனுஷனும் மரிப்போம். சரிங்களா? வசனம் சொல்லு, நம்ம நினைக்கிறோம் மரிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, மரித்த எல்லா மனிதனும் ஒரு நாள் என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் அவர்களை உயிரோடு எழுப்புவார். இது வெறும் இவ்வளவு நேரம் நான் சொன்ன 4 விசேஷ ஆசீர்வாதங்கள் யாருக்கு மாத்திரம்? நீதிமான்களுக்கு மாத்திரம். ஆனா இங்க உயிர்த்தெழுதல் யாருக்கு இருக்கிறது? அவிசுவாசிக்கு இருக்கு. வெறும் நீதிமானுக்கு மாத்திரம் கிடையாது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் என்ன இருக்கிறது? இந்த உயிர்த்தெழுதல். அதான் இங்க பவுல் அழகாய் சொல்றாரு பாருங்க, நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும் மரித்தோர் உயிர்த்தெழுந்தல் இருப்பதென்று நான் என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப இங்க பவுல் யார சொல்றாரு? ரட்சிக்கப்பட்டவனும் மரித்ததுக்கு அப்புறம் உயிரோடு எழும்புவான், ரட்சிக்கப்படாதவனும் மரித்து உயிரோடு எழும்புவான். என்ன வித்தியாசம்? ஆனா 2 பேரோட முடிவும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல. இதான் தானியேல் புஸ்தகத்துல அழகாய் அந்த தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லுமா. தானியேல் 12 பாருங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் ஆகிய, நித்திரை பண்ணுகிறவர்கள் எந்த வார்த்தை கூடினா? மரித்தவர்கள். பூமியின் தூள்ல மரித்தவர்கள், அதாவது அவங்க அடக்கம் பண்ணினவர்களை. அநேகரில் சிலர் பாருங்க, அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இப்ப உயிரோடு எழும்புற மனுஷன் முடிவு ஒரே மாதிரி கிடையாது. நீதிமானுக்கும் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரே முடிவு கிடையாது. உயிரோடு எழும்புவான். ஆனா ஒரு சிலர் நித்திய ஜீவன் எழும்பி நித்தியமாய் சந்தோஷம் உள்ள வாழ்க்கையை ஒரு சிலர் வாழுவாங்க. இன்னொரு சிலர் யாரு? நித்திய நிந்தைக்கு, நித்தியமாய் வேதனைப்படுவார்கள். அப்புறம் இகழப்படுவார்கள். ஷேம். வேதனை மாத்திரம் கிடையாது, உங்க வாழ்க்கையில என்ன இருக்குது? நிந்தை இருக்கு. அப்படிதான் அந்த உயிர்த்தெழுதல் இருக்கும். அப்ப ஒரு கூட்டத்துக்கு சந்தோஷமும் இன்னொரு கூட்டத்துக்கு வலியும் இருக்கு. ஏன்? யாருக்கு சந்தோஷம், யாருக்கு வலி? இதை இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்றாரு பாருங்களேன். யோவான் 5 யோவான் 5:28 இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார்.
யாரு நித்திய சந்தோஷத்தையும் யாரு நித்திய வேதனையும் அடைவார்கள் என்பது. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாருங்க சொல்றாரு பாருங்களேன், இதை குறிச்சு நீ ஆச்சரியப்படாத. மரிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உயிரோடு எழும்போன்றது ஆச்சரியமா நீ பார்க்காத. பிரேத குழியில இருந்து என்ன பண்ணுவாங்க, 2 ஜனமும் விசுவாசிக்கிறவனும் அவிசுவாசியும் உயிரோடு எழும்புவான். 29 வசனம். அப்பொழுது நல்ல கவனிங்க. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி நித்திய ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறார்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்ப யாருக்கு நித்திய ஜீவன்? யாரு நன்மை செய்தார்களோ. யாரு இந்த பிரமாணத்தை எப்படி இந்த நன்மைன்றதை நான் சொல்கிறேன். அப்ப நன்மை செய்தவர்களுக்கு எது? நித்திய ஜீவன். யுகா யுகமாக தேவனோடு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானோடு மகிழ்ச்சியாக தங்கியிருக்கலாம். அப்பேற்பட்ட சந்தோஷத்தை நம்ம லைஃப்ல பார்க்கவே முடியாது. ஆனா அதே சமயம் தீமை செய்தவர்கள் ஆக்கினை நெருப்புல எரியப்படுவார்கள். வேதனைய அடையும்படிதான் அவங்க உயிரோடு எழும்புறார்கள். இப்ப நன்மை செய்தார்கள் என்பது எதை குறிக்குது அப்படின்னா 24 வசனம் பாருங்க. என் வசனத்தை கேட்டு எதை நன்மை செய்தார்கள், எதை தீமை செய்தார்கள் என்பதை இயேசு சொல்றார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு அழகாய் சொல்றாரு பாருங்க. ஏன் வசனத்தை கேட்டு அப்படின்னா என்ன? நான் கொண்டு வந்த இந்த சுவிசேஷ வார்த்தையை கேட்கிறவன், நான் சொல்லப்படுற அந்த வேதத்தின் பிரமாணத்தை கடைபிடிக்கிறவன், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன். அப்படின்னா யாரு? யாரு பிதாவை விசுவாசிக்கிறாரோ, யாரு இயேசுவே உண்மையான தெய்வம், பிதா யாரை அனுப்பினார்? இந்த இயேசுவை அனுப்பினார். அவரை யாரு விசுவாசிக்கிறார்களோ அவளுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இயேசுவை விசுவாசித்தேன்னா உனக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆக்கினை தீர்ப்பு கிடையாதுனாலே பாவ பிடி உன் மேல இல்ல, நீ பாவம் செய்ய மாட்ட. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துருவார். ஆக்கினை தீர்ப்பு கிடையாமல் நமக்கு என்ன இருக்காராம்? ஜீவனுக்கு உரியவர்களாக நம்மளை மாத்துகிறார் என்று மெய்யாகவே அழுத்தி சொல்றார். சத்தியமா சொல்றேன். ஒரு வட்டம் இல்ல, 2 வட்டம் சொல்றார். யாருக்கு நித்திய ஜீவன்? இயேசுவை விசுவாசிக்கிறோம். நீ அரையும் குறையுமா இருக்கிறதுனால கிடையாது. நீ கிறிஸ்டியன் உங்களுடைய ரிலிஜியன் சர்டிபிகேட்ல நான் கிறிஸ்டியன் போடுறதுனால கிடையாதுங்க. இயேசுடைய வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறோம். அப்படி கேட்கிறவன் எதை செய்வானா? நன்மையை செய்வான், பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வான். ரொம்ப முக்கியம். திரும்ப நான் சபைக்கு எச்சரிக்கிறது, கிறிஸ்தவம் கூட எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. மற்ற மதத்து நண்பர்கள் பரலோகத்துக்கு போவாங்க. ஏன்னா வெளியே தன்னை கிறிஸ்தவனை காட்டிக்காம இருக்கலாம், ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை முறை அவனுக்குள்ள இருக்கும். அவனை கட்ட பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். ஆனா கிறிஸ்தவம் சொல்லிட்டு இருக்கிற நமக்குள்ள இருக்கிற எல்லா சுத்தங்களும் பின்மாற்றங்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நித்திய ஜீவன் அடைய முடியாது. கிறிஸ்தவங்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்துவை தரித்துக் கொள்றவரே கிறிஸ்தவர், கிறிஸ்துவரை பெருபெரிக்கிறவர்களே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை போல் வாழுகிறவர்களே கிறிஸ்தவர்கள். அவர் வசனத்தை கேட்க தன்னை தாழ்த்த அவருடைய பாதையில நடக்கிற பிள்ளையா இருப்பாயானால் கர்த்தர் நமக்கு விலகாத ஒரு ஆசீர்வாதம், யூனிக்கான ஆசீர்வாதம் என்ன? நித்திய ஜீவன், உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். நீ உயிரோடு எழும்பி மறுபடியும் நரக குழியில போட மாட்ட. மற்றவங்க மாதிரி கர்த்தர் நம்ம நரக குழியில போட்டுற மாட்டாரு. கர்த்தரை பின்பற்றுகிற உனக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறது உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். மரணத்திலிருந்து உயிரோடு எழும்புறது. ஏன்னா நம் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்து இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பியிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நமக்கு மரணம் கிடையாது, உயிர்த்தெழுதல் இருக்கு. அது எப்பேற்பட்ட உயிர்த்தெழுதல்? நித்திய ஜீவனுக்குரிய உயிர்த்தெழுதல், பரலோகத்துல வாழக்கூடிய உயிர்த்தெழுதல். அது நிச்சயமாய் நமக்கு வைத்திருக்கார். இட்ஸ் a unique blessing. ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம், விலகாத ஒரு ஆசீர்வாதம், விலகாத ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதே சமயம் 26 வசனம் பாருங்க. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார்.
அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களுக்கு நான் அன்போடு நினைப்படுத்துற காரியம், நித்திய ஜீவனை நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம விட்டு விலகாத ஒரு ஆசீர்வாதம். ஆனா நம்முடைய வாழ்க்கை முறை அவருடைய வார்த்தையை கேட்டு வசனத்தை கேட்டு பின்பற்றவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசி ஒண்ணு சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரு சின்ன வாலிப பிள்ளைக்கு ஒரு அந்த வயதுல வரக்கூடாத ஒரு வியாதி வந்து அது ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து பார்த்தா அவரால் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சரியாக முடியல. அப்ப அவருடைய நாட்கள் அப்படியே குறைஞ்சு கொண்டே வருது, பலன் குறைஞ்சுக்கிட்டே வந்து கொஞ்ச நாட்கள்ல அவர் மரிக்க போகிறார். அப்போ ஒரு நாள் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் வந்து அவர் பெட் பக்கத்துல இருந்து அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்களாம், சே எவ்வளவோ பிள்ளைங்க இந்த வயசுல வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்க நேரத்துல இந்த பிள்ளை அதெல்லாம் அந்த நல்ல நாட்கள் எல்லாம், அந்த பெஸ்டான நாட்கள், வாழ்க்கையில இருக்க பெஸ்டான நாட்கள்லாம் பார்க்காமலே இவன் மரிக்க போகிறாள்னப்ப அந்த பிள்ளை அந்த அப்படியே மயக்கத்துல இருந்த பிள்ளை கண்ணை விழி சொன்னாலாம், இல்ல இல்ல என் பெஸ்டான நாட்கள் இனிமேதான் வரப்போகுது அப்படின்னாலும். ஏன்னா இந்த பூமியில நான் வந்து பலவீனமா இருக்கலாம், அந்த பூமியில என் ஓட்டம் சுருகி போயிடலாம், என் பூமியில இந்த நாட்கள் நான் சீக்கிரம் இன்னும் 2 நாள் 3 நாள்ல மரித்து போகலாம். ஆனா இதுக்கு அப்புறம் வரப்போகிற உலகத்துல என் தேவன் இந்த பூமியை காட்டிலும் ஒரு ஆசீர்வாதமான உடம்பையும் சரீரத்தையும் நித்திய ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். என் வாழ்க்கை இதோடு முடிந்து போற கிடையாது, என் பெஸ்டான நாட்கள் இனிதான் நான் பார்க்க போகிறேன், அதை கழிச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னா. தேவ பிள்ளைகளே, நீதிமானாகிய நமக்கும் கர்த்தர் இந்த நிச்சயத்தை வைத்திருக்கிறார். உயிர்த்தெழுதல் அவரோடு, இங்க மரிப்போம் அங்க அவரோடு உயிரோடு எழுப்போம். பவுலதான் சொல்றான், இங்க நம்ம சரீரத்துல மரிக்கிறோம், அங்க ஆவியில நம்ம உயிர்க்கிறோம். இங்க இமை பொழுதுல நம்ம மறுரூபமா, அந்த கண் சிமிட்டுற நேரத்துல நம்ம மரிக்கிறோம், நம்ம ஆவி நம்மளை விட்டு போகுது. கண் திறக்கிற நேரத்துல பிதாவின் சமூகத்துல இயேசுவின் மடியில நம்ம தங்கி இருப்போம். யாருக்கு வைத்திருக்கிறார் விசேஷ ஆசீர்வாதம்? நமக்கு வைத்திருக்கிறார். இதெல்லாம் இழந்துராதீங்க. உலகத்துல இருக்கிற பாவத்தை பார்த்து இழந்துராத, உங்களுக்குள்ள இருக்க கடின இருதயத்தை பார்த்து இழந்துராதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பின்மாற்றத்தை பார்த்துக்கிட்டு விசேஷித்த ஆசீர்வாதத்தை இழந்துராத. தேவ பிள்ளைங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நம்ம வாழ்றதுக்கு தான் அந்த வாழ்க்கை, நம்ம அழிந்து போறதுக்காக அந்த வாழ்க்கையை கர்த்தர் வைக்கல. இன்னைக்கு நம்மள இந்த பூமியில உண்டு பண்றது நம் வாழணும் என்றதுக்காக. யாரோட? அவரோடு சந்தோஷமா வாழ்றதுக்காக நம்மளை வைத்திருக்கிறார். இந்த பூமியில பிரச்சனை, வேலை, கடன், குடும்பம், பிரிவினை, இதனால அழிந்து போறதுக்காக என்னை அவர் படைக்கலைங்க. நீதிமானுக்கு என்று கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீ ஒண்ணு, நீ நீதிமானாய் இருக்கிறதுல ரொம்ப கவனமாயிரு. கர்த்தருடைய ஓட்டத்துல நிக்கிறது நீ கவனமாயிரு, அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம். அவரை விடாம இறுதியாக இறுக்கமாக பிடித்து கொள்றதுல நீங்க உண்மையா இருங்க. உலக காரியங்கள் உன்னை ஈர்க்க வேண்டாம், உலக ஆசைகள் உனக்கு முதன்மையா இருக்க வேண்டாம். கர்த்தர் உனக்கு முதன்மையா இருக்கட்டும். நீ நீதியா இருக்க நீ முயற்சி செய், போதும். அவர் உனக்கு நீதியுள்ள வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார். விசேஷித்தமான ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு அதை அறிக்கை செய்றவங்க கண்களை மூடி எழும்பி நின்று, கர்த்தர் நீதிமானாகிய எனக்கென்று தனித்துவமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படியே கண்களை மூடி அப்படியே துதிக்க ஆரம்பிங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.